நன்றி தாலாட்டு என்றும் பாடும் எந்தன் நெஞ்சம். நன்றி தாலாட்டு என்றும் வா வா என் தேவா, என் நகமெல்லாம் நீயாக எழுவாய். வழிகள் தரும் வழிகள் எனது என தெரிந்தும் நீ வழிய வந்தாய். பயணம் அது கல்வாரி என நீ அறிந்தும் இங்கு மனவானீரே. தொலைதூரமானாலும் தொடர்ந்தாய், என் இடரான பயணத்தில் இணைந்தாய். என்னை தேடி மகிழும் இறையன்பே, என் மனசெல்லாம் நீதானே நிறைந்தாய். எனக்காக பிறந்தாயோ இறைவா, புது விடியலா என்னை அடைவதால் புது புது ஆனந்தமாவேன். வா வா என் தேவா, என் நகமெல்லாம் நீயாக எழுவாய். நீ வா என் நிறைவாய், இனி என்னாலும் எனையாளும் தலைவா. அனைவருக்கும் மாலை வணக்கம். களப்பலி துவக்க விழா எனும் இந்நிகழ்வுக்கு தலைமையேற்று அமர்ந்திருக்கின்ற தூய பவுல் குருத்துவ கல்லூரியின் பேராசிரியர் அருட்தந்தை டைனீஷியஸ் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். அடுத்ததாக எங்களை பாசத்தோடு வழிநடத்துகின்ற எங்களுடைய பங்குத்தந்தை சகாயராஜ் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். எங்களை உற்சாகத்தோடு வழிநடத்த வந்திருக்கின்ற அருட் சகோதரர்கள் ஜெரிஸ் மற்றும் விஜிலன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் எம் ஊர் நிர்வாகிகள், பொதுமக்கள், சிறுவர்கள், இளையோர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். இயேசுவில் அன்புக்குரியவர்களை வந்தவரை வரவேற்பது நமது தமிழரின் பண்பாடு. அதன் அடிப்படையில் இன்றைய நாளில் இந்நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய அன்புக்குரிய அருள் பணியாளர் டைனீசியஸ் அவர்களுக்கு நமது ஒரு நாட்டாமை அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள். அதனைத் தொடர்ந்து நம் ஊருக்கு இந்த ஆண்டு களப்பணி செய்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய அருள் சகோதரர்கள் இருவருக்கும் இப்பொழுது வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் நமது ஊர் கிராம மக்கள் சார்பாக இப்பொழுது அருள் சகோதரர் ஜெனிஸ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அருள் சகோதரர் அவர்கள் கன்னியாகுமரி மறை மாவட்டம், கோட்டாறு மறை மாவட்டத்தை சார்ந்தவர். சகோதரருக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். அடுத்ததாக நம் மத்தியில் வருகை தந்திருக்கக்கூடிய தூத்துக்குடி மறை மாவட்டத்தை சார்ந்த அருள் சகோதரர் விஜிலன் அவர்களுக்கு கிராம மக்கள் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. இப்பொழுது இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் அன்பான வரவேற்பை வழங்குகிறோம். கரங்களை தட்டி நமக்கு நாமே ஒருவர் மற்றவரை வரவேற்று மகிழ்வோம். இப்பொழுது இளையோருடைய நடனமானது இந்த மேடையில் அரங்கேறும். நல்ல
உள்ளங்கையில் போட்டு வைத்த இறைவன் அல்லவா, என்னை தாயின் வயிற்றில் தெரிந்து கொண்ட தெய்வம் அல்லவா, என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே பிள்ளை அல்லவா, நானும் பிள்ளை அல்லவா, உங்க பிள்ளை அல்லவா. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை, பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை. ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை, எங்க ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை. இயேசு பிறந்ததொரு குடிசையிலே, ஏழை சனங்களோட மத்தியிலே, நல்லா நினைச்சு பாரு புத்தியிலே, அவர் இருக்காரு உன்னோட மனசினிலே. சாமி பெத்த சாமி இந்த பூமியில மனுஷனாக வந்தவங்க சரி அதுக்கு புரியலையா, மனுஷனே மனுஷனாக மதிக்கும் வழிய சொன்ன மகாராசனோட பாதை உனக்கு தெரியலையா. சாமி நம்ம சாமி, சாமி இயேசு சாமி, சாமி நம்ம சாமி, சாமி இயேசு சாமி. சாமி பொதுவான சாமி, இயேசு சாமி பொதுவான சாமி. ஏழை எளியவர்க்கும் செல்வமுள்ள செல்வதற்கும் வேண்டியதை தருவதற்கும் வேண்டதை எடுப்பதற்கும் சாமி பொதுவான சாமி, இயேசு சாமி பொதுவான சாமி. இந்த பங்கின் பங்கு அருள்பணியாளர் அருள்பணி சகாயராஜ் அவர்களே, இந்த பங்கின் நிர்வாக குழுவில் இணைந்து பணியாற்றுகின்ற அன்புக்குரிய நண்பர்களே, இங்கே பணியாற்ற வந்து கொண்டிருக்கின்ற அருட்சகோதரர்கள் ஜெனீஷ் விஜிலன் அவர்களே, இந்த பங்கில் உள்ள இறை மக்களே, இளைஞர்களே, சீராரே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை கூறிக்கொள்ளுகிறேன். உங்கள் ஊருக்கு நான் முதல் முறையாக இப்போ தான் வந்திருக்கிறேன். ஆனால் இந்த கல்லணைக்கெல்லாம் அடிக்கடி போவோம். இப்படி ஒரு ஊர் உண்டுன்னு தெரியும், ஆனால் இங்கே வந்ததில்லை. ஆனால் இங்கே வந்த பிறகு பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் ரொம்ப பயிற்சி பெற்ற மக்களாக தெரியுறீங்க. ஆலயத்தில் உங்களுடைய பங்கேற்பு, பாடகர் குழுவினர் மிகச்சிறப்பாக பாடல்கள் பாடியது. ஆமாம், மிகச்சிறப்பாக பாடல்கள் பாடியது. மன்றாட்டுக்கள் எல்லாம் நல்லா சொன்னீங்க. மறையுரையெல்லாம் கவனமாக கேட்ட கேள்விக்கு பதிலெல்லாம் சொன்னீங்க. இங்கே எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல பயிற்சி பெற்ற ஒரு சிறிய கிராமமாக நான் பார்க்கிறேன். எங்களுடைய குருத்துவ கல்லூரியிலிருந்து சகோதரர்கள் பல ஆண்டுகள் இங்கே வந்திருக்கிறாங்க, உங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. எனவே அவர்களையும் உங்களுக்கு பணியாற்றிய அருள் பணியாளர்களையும் இப்போது பொறுப்பாக இருக்கின்ற பங்கு அருள் பணியாளரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். அவங்க எல்லாருக்கும் ஒரு கரவொலி எழுப்பி பாராட்டு தெரிவிக்கலாம். கொஞ்சம் ஒரு 2-3 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் எங்களுடைய சகோதரர்களை இங்கே அனுப்பியிருக்கிறோம். எனவே அவர்கள் இருவரும் இங்கு வந்து உங்களுடைய வீடுகளை எல்லாம் சந்திப்பார்கள். உங்களுடைய வளர்ச்சியில் ஆர்வமாக பல முயற்சிகளை அவர்கள் முன்னெடுப்பார்கள். உங்களை இயக்கமாக அவர்கள் கட்டி எழுப்புவார்கள். வழிபாட்டுக்கு அனைத்து உதவிகளையும் செய்வார்கள். பல்வேறு கலை பயிற்சிகளை கொடுப்பார்கள். அதுபோல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மாலை நேர கல்வி வகுப்புகள், மறைக்கல்வி வகுப்புகள் இவற்றையெல்லாம் அவர்கள் ஒருங்கிணைப்பார்கள். அதனால் இங்கே வந்து அவர்கள் பயிற்சிக்காக வந்தாலும் உங்களுடைய இந்த ஊரின் உருவாக்கத்திற்கு அவர்கள் பெரிதும் துணையாக இருப்பார்கள் என நான் உறுதியாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன். எனவே நீங்கள் அவர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்து நம்முடைய இந்த கிராமத்தை மிகவும் சிறப்பான ஒரு கிராமமாக உருவாக்க நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நானும் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் இங்கு வந்து உங்களை சந்தித்து நானும் உங்களுடைய உருவாக்கத்தில் பங்கெடுப்பேன் என அன்போடு கூடிக்கொள்கிறேன். நான் திருப்பலியில் குறிப்பிட்டதைப் போல ஒரு நல்ல அருள்பணியாளர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஒரு இளம் அருள்பணியாளர் கிடைக்கிறது ஒரு ஈஸியாக கிடைக்காது.
ஒரு பெரிய ஆசிரியர் என்று தான் நான் கருதுகிறேன். வயசான சாமியார் ரொம்ப ஆர்வமாக வேலை செய்ய முடியாதுல்ல, அதனால் ரொம்ப ஆர்வத்தோடு அவர் உங்களை ஒருங்கிணைப்பார், உங்களை வழிநடத்துவார். எனவே நீங்கள் அவரோடு இணைந்து சிறப்பாக வளர வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டு உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி. வந்த நாதனுக்கு, என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த வள்ளலுக்கு, வாழ்வழிக்கும் இயேசுவுக்கு வானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். பயமதையே நீக்கினார் நன்றி சொல்வேன். பாவங்களை போக்கினார் நன்றி சொல்வேன். பயமதையே நீக்கினார் நன்றி சொல்வேன். பரிவுடனே நோக்கினார் நன்றி சொல்வேன். பாதைதனை காட்டினார் நன்றி சொல்வேன். உண்மை அன்பு நீதியை உணரச் செய்த இயேசுவை உளமாற பாடிய நன்றி சொல்வேன். உண்மை அன்பு நீதியை உணரச் செய்த இயேசுவை உளமாற பாடிய நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். எளியவரை நோக்கினார் நன்றி சொல்வேன். ஏழைகளை நேசித்தார் நன்றி சொல்வேன். எளியவரை நோக்கினார் நன்றி சொல்வேன். ஏழைகளை நேசித்தார் நன்றி சொல்வேன். அடிமைகளின் விலங்கொடித்தார் நன்றி சொல்வேன். அடியவரின் குரல் கேட்டார் நன்றி சொல்வேன். உரிமை தரும் வேள்வியை உணரச் செய்த இயேசுவை ஆடியே பாடியே நன்றி சொல்வேன். உரிமை தரும் வேள்வியை உணரச் செய்த இயேசுவை ஆடியே பாடியே நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். என்னில் வந்த நாதனுக்கு, என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த வள்ளலுக்கு, வாழ்வழிக்கும் இயேசுவுக்கு வானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். அனைவருக்கும் இனிதான மாலை வணக்கம். அனைத்திற்கும் நன்றி. உங்களுடைய பாருங்க, கொஞ்சம் கவனிங்க, அவள் தான் பேசுகிறதுக்கு மைண்டு ஒரு இல்லாட்டி வராது. சரிங்களா? உங்களுடைய இனிதான வரவேற்பிற்கு மிக்க நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக உங்களுடைய ஊருக்குள்ளே நாங்கள் நுழைஞ்சோம். சிறப்பான ஒரு அனுபவத்தை நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா முதலாவதாக அந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும் பொழுது நல்ல சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா
போன ஞாயிற்றுக்கிழமை இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு தூண்டுதல் மட்டும்தான் நாங்கள் கொடுத்துட்டு போனது. ஆனால் முழு தயாரிப்புமே பண்ணது முழுவதுமே நம்மளுடைய பிள்ளைங்க தான். ஆக நல்ல சிறப்பாக தயார் செஞ்சுருக்காங்க. இதே ஆர்வம் இதே உற்சாகம் கடைசி வரை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். உங்களுடைய ஒத்துழைப்பு முழுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். எங்களுடைய பொறுப்பு தந்தை டனீஷிஸ் அவர்கள் சொன்னது போல உறுதியாக உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க, நாங்கள் என்னென்ன பணிகளை இந்த ஊரில் நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த பணிகள் எல்லாமே செய்கிறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் முடியும். ஆக முழுமையான ஒத்துழைப்பு தரும்படியாகவும் சிறப்பாக வந்த முதல் நாள்ல இருந்து எங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு முழுவதுமாக அறிஞ்சு சிறப்பாக எங்களை வழிநடத்தக்கூடிய நம்ம பங்கு தந்தை அவங்களுக்கும் நாங்கள் நம்பிக்கையுள்ளவர்களாக இருப்போம். எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் செய்வோம். பிள்ளைகளுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் செய்யவிருக்கிறோம். நீங்களும் எங்களுக்கு நல்ல எந்த ஒரு வரவேற்பு தொடக்கத்தில் இருந்ததோ அதே வரவேற்பு இறுதி வரை இருந்தது அப்படின்னா இன்னும் அதிகமான காரியங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆக உங்களுடைய முழு ஒத்துழைப்பை தாருங்கள். இந்த ஒரு சின்ன வாய்ப்பை நான் கடைசி ஞாயிற்றுக்கிழமையே நிறைய உங்கள்கிட்ட பேசிட்டேன். அதனால் பிரதர் வரும்போதே சொல்லிட்டாங்க 2 நிமிஷத்தில் பேசி முடிச்சிருங்க அப்படின்ட்டு. ஆக சிறப்பான ஒரு வரவேற்பு, எல்லாத்திற்குமே மிக்க மகிழ்ச்சி. நான் சொன்ன மாதிரி இப்போ இருக்கக்கூடிய அதே சந்தோஷமான ஒரு சிரிச்ச முகம் இறுதி வரை எங்களோட இருக்கணும். உங்களுடைய பிள்ளைகளா நாங்கள் இந்த ஊருக்குள்ள வந்திருக்கோம். எங்களுக்கு முழுமையான அன்பையும் பரிவையும் நிறைவாக தாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லவர் வந்தா
இந்த 5 பேரும் தான் மறைக்கல்வி ஆசிரியர் பயிற்சிக்காக மறை மாவட்டத்திற்கு போயிருந்தாங்க. கிளை பங்குலையும் நம்ம பங்குலையும் அருள் சகோதரர்களோடு இணைந்து மறைக்கல்வி வகுப்புகளை அவங்க தான் எடுக்க போகிறாங்க. ஒரு வாட்டி நல்லா ஜோராக கை தட்டிடுங்க இந்த குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, இந்த குழந்தைகளுடைய பெற்றோருக்கு எல்லாரும் ஒரு வாட்டி ஜோராக கை தட்டுங்க. ஏன்னா இன்றைக்கி இது மாதிரி பணிகளுக்கு குழந்தைகளை அனுப்பி வைப்பது குறைவு. ஆனால் நமது பங்கிலிருந்து 5 பேர் ஃபாதர் மரியசூசை என்று சொல்லும்போது சொன்னார், சின்ன கிராமமாக இருந்தாலும் 5 பேர் அங்கேருந்து அனுப்பி வச்சுருந்தீங்க, அது பாராட்டுக்குரியது அப்படின்னு சொன்னார். அந்த பெருமை நமது ஊருக்கே சேரும். அவங்களுடைய குழந்தைகள் மறைக்கல்வி வகுப்புக்கான பயிற்சி பெற்று வந்திருக்கிறார்கள். இப்போது உங்கள் மத்தியில் அவர்கள் ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்வார்கள். அந்த உறுதிமொழியின் அடிப்படையில் அவருடைய மறைக்கல்வி வகுப்புகள் இருக்கும். அதனால் அப்படியே அமைதியாக நான் சொல்லுவது திரும்ப சொல்லணும் நீங்கள், சரியா? தாயும் தந்தையுமான இறைவா, நாங்கள் அறிந்து கொண்ட உம்மை எங்கள் பகுதியில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவிப்பதற்கான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாங்கள் உம்மை இன்னும் ஆழமாக எங்கள் பகுதியில் உள்ள குழந்தைகள் அறிந்து கொள்ளும் வகையில் அவர்களுக்கு நல்லதொரு வழிகாட்டிகளாக இருப்போம் என உம்முன் உறுதி கூறுகிறோம். எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தியருளும். நன்றி. எல்லாம் இன்னொரு வாட்டி ஜோராக கைத்தட்டல் கொடுத்துருவோம். நாளையிலிருந்து முருக்கூரில் கேட்டகிசம் ஆரம்பிச்சிடலாம், நம்ம ஊர்லேயும் கேட்டகிசம் ஆரம்பிச்சிடலாம், சரியா? நன்றி. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் முப்பெரும் விழாவை முன்னெடுத்தோம். ஒன்று என்ன ஞாபகம் இருக்கா? நற்செய்தியாளர்களை ஊக்கப்படுத்துகிற ஒரு நிகழ்வு. உண்மையிலுமே நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது இன்று சவாலான ஒரு பணி. ஒரு நற்செய்தி அறிவிக்க ஒரு இடத்துக்கு போகிறோம்னா ஆயிரக்கணக்கான இடர்பாடுகள் உண்டு. ஆனாலும் பல இடங்களில் பல தடைகளுக்கு மத்தியில் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இன்று உள்ள சூழலில் நற்செய்தி அறிவிப்பு என்பது இணைய வழியில் அதிகமாக நடைபெறுகிறது. நம் பகுதி ஒரு சிறிய கிராமமாக இருந்தாலும் இந்த கிராமத்தில் நடக்கிற அத்துணை நிகழ்வுகளும் அகிலத்தில் உள்ள அத்துணை பேரும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் அருள் சகோதரர்களும் அருள் தந்தையர்களும் பலரும் பல விதத்தில் இங்கு திருப்பலிகள் நிறைவேற்றுகிற போது அனைத்தையும் தங்களுடைய வலைதளத்தின் வாயிலாக ஒளிபரப்பு செய்யக்கூடிய இணைய வழியில் நற்செய்தி அறிவிப்பு பணியில் இணைந்து கொண்டிருக்கின்ற 2 நபர்கள் நம் மத்தியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்நேரத்தில் அன்புக்குரிய அருள் தந்தை டைனசியஸ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார். எனவே அன்புக்குரிய அண்ணன் ஆனந்த் அவர்களையும் அண்ணன் ஸ்ரீவன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இவர்கள் இருவரையுமே உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம், அப்படி தானே? பவர் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி ஒரு வலைதளம் இருக்கும், யூடியூப்பில் ஒரு சேனல் இருக்கும். இந்த பவர் ஆஃப் காட் சேனல் வழியாக கொரோனா காலத்துக்கு முன்னாடியிலிருந்தே, அதிலும் குறிப்பாக கொரோனா நேரத்தில் எங்கேயுமே திருப்பலி நடக்காத போதும் கூட எங்காவது தனியாக நடக்கக்கூடிய திருப்பலிகளை எல்லாம் பதிவு செய்து எங்கெல்லாம் நாம் அறிந்த பல முக்கியமான திருத்தலங்களில் நடக்கக்கூடிய அத்துணை விதமான திருப்பலிகளையும் அவர்களுடைய வலைதளத்தின் வாயிலாக ஒளிபரப்பு செய்கிறார்கள். ஒரு எளிய கிராமத்திற்கு, சிறிய கிராமத்திற்கு ஒரு பொறுப்பு எனக்கு வழங்கப்பட்ட போது இருவரும் வந்து சொன்னார்கள், அது சிறிய கிராமம் என எண்ணி விடாதீர்கள், அந்த கிராமத்தில் நடக்கிற அத்துணை நிகழ்வுகளும் ஒளிபரப்பு செய்வதற்கு நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு நாளும் நமது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி எல்லாம் ஆன்லைனில் வெளியே போயிட்டு இருக்குது. இந்த மிகச்சிறந்த ஆன்மீக பணியை செய்யக்கூடிய அன்பு அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கு தந்தை அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பவர் அண்ணன் ஸ்டீவன் அவர்கள். ஸ்டீவன் அண்ணன்ட்ட என்ன மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொன்னால், 2 பேருமே சொல்லலாம். குறிப்பாக ஸ்டீவன் அண்ணன்ட்ட கடந்த ஆண்டு 275வது வருடம் பழைய கோயில் பங்குக்கு, அந்த கோயில் கட்டி 275 வருஷம் ஆச்சு. அந்த பழமை வாய்ந்த கோயிலில் அந்த திருவிழாவிற்கு 10 நாளும் 10 ஆயர்கள் வேணும் அப்படின்னு சொன்னோம். அவங்க 2 பேரும் தான் ஆயர்களை ஏற்பாடு செய்வதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள். இன்னும் குறிப்பாக அதிகமான அருள் பணியாளர்களை அறிந்து வைத்திருப்பவர்கள். எந்த இடத்துல
பூசைக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அண்ணனுக்கு ஒரு ஃபோன் பண்ணால் யாராவது ஒரு ஃபாதர் அங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. அந்த அளவிற்கு நிறைய அருள் பணியாளர்களிடம் பழகி இருக்கக்கூடியவர். பல நேரங்களில் அவரும் ஏதோ சாமியாராக இருப்பாரோ அப்படின்னு நினச்சி தான் தொடக்கத்தில் பழகணும். அப்புறம் தான் தெரியும் அவர் குடும்பஸ்தர், கல்யாணம் முடித்து அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. தந்தை அண்ணன் அவர்கள் இந்த ஆன்மீக பணியை மிகவும் சிறப்பாக முன்னெடுத்து செய்கிறார். குறிப்பாக அருள் பணியாளர்களுக்கு பக்கபலமாக இருந்து பல நேரங்களில் பல பணிகளை செய்ய உதவி செய்கிறார். அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அவரது பணி சிறக்க வாழ்த்துக்களை கூறி பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வோம். நன்றி மறப்பது நன்றன்று என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப இன்றைய நாளில் குறிப்பாக நாங்கள் படித்த அந்த திருச்சி பவுல் இறையியல் கல்லூரியில் ஒவ்வொரு பங்கு தளத்திற்கும் பணிக்கு அருள் சகோதரர்கள் செல்லுகிற இடங்களுக்கெல்லாம் ஒரு பொறுப்பு தந்தையர்கள் இருப்பார்கள். அவர்களை கூப்பிடும்போது தான் வருவாங்க பூசைக்கு. ஆனால் தந்தை டைனசியஸ் அவர்கள் வருகிறேன் என்று சொல்லி எப்போ வேணாலும் வருவேன்னு வழியில் அவரை வண்டியில் கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ரோட்டில் இங்கே வந்து தான் வளையணுமா அப்படின்லாம் கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் வரணும்னு நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு வண்டி ஏற்பாடு பண்ணுறோம் ஃபாதர், நாங்களே கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொன்னோம். அந்த அளவிற்கு ஒரு ஈடுபாடு உடையவர். அதிகமாக நான் அவரிடமிருந்து நிறையவற்றை கற்றிருக்கிறேன். என் வாழ்விலும் தனிப்பட்ட விதத்தில் ஒரு தனி முத்திரையை பதித்தவர். தந்தை அவர்கள் நமக்கு பொறுப்பு தந்தையாக கிடைத்திருப்பது மகிழ்ச்சி. இன்றைய நாளில் நம்மோடு வந்து நம் மத்தியில் திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்து அத்துணை நிகழ்வுகளிலும் உடனிருந்து ஒத்துழைப்பை கொடுத்து நம்மை ஊக்கப்படுத்தி அன்பு தந்தை அவர்களுக்கு நன்றிகளை கரவொலி மூலம் தெரிவித்து மகிழ்வோம். இந்த குழந்தைகளுக்கு ஒரு கேள்வி. நம்ம ஊருக்கு 2 அருள் சகோதரர்கள் வந்திருக்காங்க. பெருசாக ஒரு அருள் சகோதரர் இருக்கார். அவர் பேர் என்ன? யார் சொன்னது? ஜெனிஸ். சுதனா? சுதன் பேர் என்ன? ஜித்தேஷ். ஜித்தேஷ்க்கு ஒரு பிரைஸ் என்கிட்ட வாங்கிக்கணும். சரியா? கைதட்டிருங்க. அருள் சகோதரர் ஜெனிஸ் அவர்கள். இவர் வந்து கோட்டாறு மறை மாவட்டத்தை சார்ந்தவர், குளித்துறை மறை மாவட்டத்தை சார்ந்தவர். அங்கிருந்து தன்னுடைய இறையியல் படிப்புக்காக பவுல் இறையியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டினை படித்து கொண்டிருக்கிறார். இன்றைய நாளில் நம் மத்தியில் இந்த ஆண்டு முழுவதும் நம்மோடு இருந்து பல பணிகளை முன்னெடுக்கவிருக்கிறார். தந்தை அவர்களுக்கும் அருள் சகோதரர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் உங்கள் அனைவரின் சார்பாக நன்றிகளை உரித்தாக்குகிறேன். வந்தது ஒரு நாள் தான், போன வாரம் தான் வந்தாங்க. இன்றைக்கி இந்த நிகழ்வுகளை எல்லாம் மிகவும் சிறப்பாக திட்டமிட்டு, அதிலும் குறிப்பாக நானும் இளையோராக வந்ததுலேருந்து நாளைக்கு பார்க்குறேன், நாளானைக்கு பார்க்குறேன், அறிவிப்பெல்லாம் கொடுத்துருவேன். ஆனால் இன்ன வரைக்கும் பார்க்கல. ஆனால் அவர்களை வைத்து அருமையாக ஒரு நடனத்தையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சகோதரர்களுக்கு கரங்களை தட்டி நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அருள் சகோதரர் அவரோடு துணையாக வந்திருக்கக்கூடியவர் அருள் சகோதரர் விஜிலன் அவர்கள். சகோதரர் அவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்க ஃபாதர் டைனசியஸ் அவருடைய அனிமேஷன்னா 10 பேருக்கு ஒரு ஃபாதர் பொறுப்பாக இருப்பாங்க. அப்படி ஃபாதர்கிட்ட தான் அந்த அருள் சகோதரர் பயிற்சி பெற்று கொண்டிருக்கிறார். இன்றைய நாள் நம் மத்தியில் வருகை தந்திருக்கிறார். மிகவும் பழகுவதற்கு 2 பேரும் ரொம்ப எளியவர்களாக இருக்கிறாங்க. ரொம்ப நாங்கள் பிரதர்ஸு அப்படின்லாம் நிற்கலை. வந்த அன்னைக்கு அவங்க பாட்டுக்கும் கேட்டிக்ஸம் எடுத்ததாக இருக்கட்டும், ஊரில் அப்படியே ரவுண்ட்ஸ் அடித்து இளைஞர்கள்ட்ட பேசினதாக இருக்கட்டும், அவருடைய பணிகளை தூரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். என்னிடம் பழகிறதாக இருக்கட்டும், நல்ல உறவோடு தம்பிகளாக நல்லா பழகுறாங்க. உங்களோடைய நல்லா பழகியிருப்பாங்க. என்னை விட அவங்களுக்கு பல பேர் இப்போ மனப்படமாக வச்சுருப்பாங்க. அந்த அளவிற்கு நல்ல ஒரு தொடர்பு இருக்கிறார்கள். நம் மத்தியில் வந்திருந்து இந்த ஆண்டு முழுவதும் பல பணிகளை முன்னெடுக்கவிருக்கின்ற அன்பு தம்பி அருள் சகோதரர் விஜிலன் அவர்களுக்கும் இந்நேரத்தில் நமது நன்றிகளை கரவொலி மூலம் தெரிவித்து மகிழ்வோம். அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு நாளில் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் நடக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அண்ணன் அமல் அண்ணன்ட்ட ஃபோனில் பேசினோம். அதே மாதிரி ஃபெலிக்ஸ் அண்ணன்ட்டே சொன்னோம், நீங்கள்லாம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னோம். மிகவும் சிறப்பாக திட்டமிட்டு இந்த நாள் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அன்னும் குறிப்பாக மேலே ஏறுறதுக்கு முன்னாடி அமல் அண்ணன் நிப்பாட்டி கேட்டாங்க, என்னென்ன பண்ண போகிறோன்னு சொல்லிடுங்க ஒரு வாட்டி அப்படின்னாங்க. அப்புறம் சொன்னோம், 2 டான்ஸ் இருக்கும், ஒரு சின்ன டாக் இருக்கும் அப்படிலாம் சொல்லி அந்த அளவிற்கு ஒரு ஈடுபாட்டோடு நடக்கிற நிகழ்வுகளுக்கு தேவையான அத்துணை விதமான ஏற்பாடுகளையும் செய்த நிர்வாகத்தினர் அத்துணை பேருக்கும் மீண்டுமாக கரங்களை தட்டி நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இன்றைக்கு நாளில் மிகவும் குறுகிய நாட்கள் தான், ஆனாலும் மிகவும் சிறப்பாக இளைஞர்கள்லேருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் அழகாக நடனம் ஆடி இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த பயலுக்கு ஆடும்போது இந்த வரிசையில் 3ஆவதாக ஒரு பையன் நின்றான். நான் ஃபாதர்கிட்ட சொன்னேன், அவனை பார்க்கும்போது நான் சின்ன பிள்ளைகளை அப்படி தான் ஆடுவேன், எல்லாரும் ஆடி முடித்ததுக்கப்புறம் தான் அந்த ஸ்டெப்பை நான் எடுக்க ஆரம்பிப்பேன். அந்த மாதிரி மிகவும் சிறப்பாக ஆடிய அந்த அத்துணை குழந்தைகளுக்கும் பலமாக கரங்களை தட்டி நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அன்பு தம்பி ரெனிஸ், நான் ஆடியோன்னு தான் என் மொபைல்லே சேவ் பண்ணி வச்சேன்.
எப்போவுமே ஆடியோவுக்கு வந்த அன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன் ஃபாதர், எல்லாம் ரெடி பண்ணிடுறேன் ஃபாதர்னு சொல்லுவாப்பில். அப்பப்போ ஃபோன் பண்ணுறது உண்டு. அந்த அடிப்படையில் இன்றைய நாளில் தேவையான ஒளி அமைப்புகளை எல்லாம் சிறப்பாக செய்து கொடுத்து உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நல் உள்ளங்களுக்கும், இங்கே இருக்கக்கூடிய அத்துணை பேரும், இந்த பார்வையாளர்கள் இல்லைன்னா இங்கே என்ன நடந்தாலும் வேஸ்ட். உங்கள் எல்லாருடைய அத்துணை பேருடைய ஒத்துழைப்பும் இருக்கிறது. உங்கள் அத்துணை பேருக்கும் மீண்டுமாக நன்றிகளை உரித்தாக்குகிறேன். எல்லோருக்கும் நன்றி, எல்லாவற்றிற்கும் நன்றி. அன்புக்குரியவர்கள், இந்த நாளில் அனைத்து நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கிய அன்பு தம்பி அபிஷேக் அவர்களுக்கும் கரங்களை தட்டி நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அனைத்திற்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது பாப்பரை பண்ணிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். பாப்பரை பண்ணுனா போப்பாண்டவருக்குரிய திருத்தந்தைக்குரிய ஒரு ஆந்தம். இந்த பாடல் பாடப்படுகிற போது அனைவரும் எழுந்து நின்று மரியாதை கொடுப்பது வழக்கம். ஒரு நிகழ்வின் இறுதியில் இந்த பாடல் இசைக்கப்படும். இனிவரும் ஒருவன் கொற்ற குடை நிழலில் இவ்வுலகாள் வேந்தன் வாழியவே. ஒருவன் கொற்ற குடை நிழலில் இவ்வுலகாள் வேந்தன் வாழியவே. பொருதும் படையும் போருமின்றி படையும் போருமின்றி இறைவன் அன்பின் நிறைவாரி மக்கள் மனமாள் வேந்தன் வாழியவே. ஒருவன் கொற்ற குடை நிழலில் இவ்வுலகாள் வேந்தன் வாழியவே. ஒருவன் கொற்ற குடை நிழலில் இவ்வுலகாள் வேந்தன் வாழியவே.